ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலி பிரேம் பற்றி பார்க்க போகிறோம். டேலி பிரேம்னா என்ன? ஃபஸ்ட்டு டேலினா என்னன்னு தெரிஞ்சுக்கும். டேலி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அக்கௌண்ட் சாஃப்ட்வேர். அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு, கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் டேலின்னு சொல்கிறோம். நம்ம அந்த டேலியில் நியூ வருஷன் தான் என்னது டேலி பிரேம் சொல்கிறது. இப்போ டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ணுறோம், A to Z, ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் கிளாஸஸ் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அது எப்படிலாம் நம்ம ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம், இது போல் எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலி பிரேமில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கம்பெனி எப்படி நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் சிஸ்டத்தில் என்ன பண்ணுங்க, டேலி பிரேம் இது போல் ஓப்பன் பண்ணிங்க. டேலி பிரேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு என்ன இருக்கும், எஜுகேஷன் மோடுன்னு இருக்கும். எஜுகேஷன் மோடு என்னென்னா, டேலினா என்னென்னு தெரிஞ்சதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதனால் என்ன இருக்குது, எஜுகேஷன் மோடு. இதே நீங்கள் கடைங்க கம்பெனிஸ் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான். அதில் என்ன பண்ணலாம், ஆக்டிவேட் லைசன்ஸ் கீன்னு இருக்குங்களா, அதில் லைசன்ஸ் கீ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், ப்ரொடக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, பையிங் பண்ணி. இப்போ நம்ம எஜுகேஷன் மோடு உள்ளே போகிறோம். எஜுகேஷன் மோடு உள்ளே போனீங்கன்னா எடுத்த உடனே டேலியில் இது போல் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா, நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஏன் கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் தான் அந்த கம்பெனிக்குள்ளே என்ன பண்ணலாம், வரவு செலவு கணக்கு எல்லாமே என்ட்ரி பண்ணிங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ டேலியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி ஒன்று என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் கம்பெனின்னு இருக்கும். ஓகேங்களா, செலக்ட் ரிமூவ் த கம்பெனி இருக்கும். அதுக்கப்புறம் ஷெட் கம்பெனின்னு இருக்கும். இது போல் விஷயங்கள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுறோம், க்ரியேட் கம்பெனி உள்ள போகிறோம். க்ரியேட் கம்பெனி உள்ள போனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், க்ரியேட் கம்பெனி உள்ள போய்டும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், உங்கள் கம்பெனியோட பேர் என்னவோ நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ என்னோடய கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், A to Z கம்பெனின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குன்னா, அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில், நீங்கள் கம்பெனி எந்த அட்ரஸில் வச்சுருக்கீங்களோ அதனோட அட்ரஸ் நம்பர் கேட்கும். அந்த அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஏதோ ஒரு அட்ரஸ், சும்மாட்டி ஏதோ ஒரு அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடுனா டீன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, டீன்னு எடுத்தினா தமிழ்நாடுன்னு வரும். அது கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க. உங்கள் ஊரோட பின்கோட் நம்பர் என்னவோ அது நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், டைப் பண்ணிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சிங்கன்னா அடுத்து என்ன கேட்குன்னா, உங்கள் ஆஃபீஸோட டெலிஃபோன் நம்பர்ஸ். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குன்னா, உங்களோட மொபைல் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், உங்கள் கம்பெனியோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் இருந்தால் ஃபேக்ஸோட நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ், வெப்சைட் அட்ரஸ் வச்சுருக்கீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரு அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 1 இயர்க்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த 1 இயர்க்கு ஒரு தடவை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லாமே காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்டார்ட் ஆகும், 31/3 என்ன இருக்கும், முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் என்ன கேட்குது, 1/4/2024 கேட்குது. அப்படியே ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டே வந்தீங்கன்னா என்ன கேட்குது, இப்போ நம்ம கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கலாம், A to Z கம்பெனின்றது. அந்த கம்பெனி நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. சேவ் பண்ணுறத எஸ் கொடுக்க சொல்லுது, இல்லைனா நோ கொடுக்க சொல்லுது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, ஐ மீன் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி. சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்குன்னா, ஒரு நம்ம டேலியில் ஒர்க் பண்ணும்போது சில விஷயம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எதுனா எனக்கு எதனா தேவைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எதனா தேவையில்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நோ கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ என்னோடய கம்பெனி என்ன ஆகுது, லோட் ஆகுது. லோட் ஆகி ஓகே ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல எஸ் ஆர் நோ டைப், அந்த எஸ் ஆர் நோ டைப் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எதுனா தேவையில்லையோ அதுக்கு நம்ம நோ கொடுக்கணும். ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டேலி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம எதுவுமே கொடுக்குறதால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடித்து அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், சேவ் பண்ண வேண்டியதான். ஏன் கேட்டிங்கன்னா, ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும், மேற்கொண்டு பார்க்கக்கூடிய சாப்டரில் நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக எஸ் கொடுத்துக்கலாம். இதுவுமே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு என்ன ஆயிடுச்சு, இப்போ பார்த்தீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, A to Z கம்பெனின்னு ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது என்னோடய கம்பெனி. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கம்பெனி வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், இதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா டேலியோட மெயின் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ன்னு இருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும். இந்த 3 விஷயம் தான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, நாளைக்கு வவுச்சர் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்றது கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ. எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல்.
நம்ம நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம், டேலி ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலியில் மேனுவலாக உள்ள என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதனோட ஷார்ட்கட் கீலாம் என்ன, அதை பற்றி நம்ம பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம நேற்று யாருன்னா அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இது கீழே லிங்க்கு கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு சாப்டரோட லிங்க்கு தரேன். அது போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கம்பெனி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கம்பெனி நேம் தான் என்னது, A to Z கம்பெனின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நான் க்ரியேட் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறோம், டேரெக்டாக என்ன பண்ணுறோம், வெறும் ஷார்ட்கட் கீழே F3 ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரியேட் கம்பெனின்னு. இந்த கிரியேட் கம்பெனி உள்ள போய் தான் நம்ம என்ன பண்ணணும், புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது கீழே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்டர் கம்பெனின்னு இருக்கும், செலக்டட் கம்பெனி இருக்கும், ஷெட் கம்பெனின்னு இருக்கும். இந்த 4 விஷயம் தான் இருக்கும் F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. F3னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், A to Zன்ற கம்பெனி ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியை டைப் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை நான் அட்ரஸ்க்கு தப்பாக கொடுத்துட்டேனோ இல்லை ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்துட்டோனோ அது எப்படி மாற்றலான்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ இது கீழே இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கம்பெனி கீழே என்ன இருக்கும், ஆல்டர் கம்பெனின்னு இருக்குங்களா, அதில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு அடித்தா போதும். நீங்கள் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, கம்பெனி புதுசாக க்ரியேட் பண்ணிங்கள, அந்த கம்பெனி டீட்டெயில் அப்படியே டேரெக்டாகவே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், எதனா கரெக்ஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு A to Z போட்டோம் பார்த்தீங்களா, அது A to Z பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இல்லையே வெறும் கம்பெனின்னு போடுறேன், இல்லை ஏன்ற கம்பெனின்னு போடுறேன். சும்மா ஏன்ற கம்பெனி நான் போடுறேன் அப்படின்னா அந்த கம்பெனி நேம் மட்டும் நான் என்ன பண்ணலாம், அப்படின்னு போடுறேன்னு வச்சுங்களேன். அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ணதில்லை. என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே என்ன கரெக்ஷன் இருக்கோ அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சு நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணணும், அதை சேவ் பண்ணணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேட்குதுங்களா, சேவ் பண்ணுறேன்னு கேட்குது. சேவ் பண்ணுறது தான் என்ன சொல்லுது, எஸ் கொடுக்க சொல்லுது, இல்லைனா என்ன பண்ண சொல்லுது, நோ கொடுக்க சொல்லுது. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் என்ட்ரு அடித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், சேஞ்சஸ் ஆகிடும். சேஞ்சஸ் ஆகிடுச்சிங்களா? இப்போ A to Z கம்பெனின்னு இருந்துச்சு, அந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், ஆல்டரில் போய் சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன இருக்குது, அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான விஷயம் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்து அந்த எஸ்கேப் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், மெயின் டிஸ்பிளே நம்மளுக்கு இது போல் வந்துடும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன இருக்கீங்க, மாஸ்டர்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட். இந்த மாஸ்டர்னு என்ன அர்த்தம்னா ஹெட்டு தலைமை நடத்தும். இது உள்ளே போகாமல் டேலி உள்ள வேறு எதுவுலையும் போய் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண முடியாது. சார் அப்படி மாஸ்டர் உள்ள அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன இருக்குது, கிரியேட் இருக்குது, ஆல்டர் இருக்குது, சார்ட் தி அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அதில் கிரியேட்னா என்ன அப்படின்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேலி எதுக்காக பார்க்குறோம், அக்கௌண்ட்ஸ்க்காக பார்க்குறோம். இப்போ அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அதை பற்றி ஜென்ரலாக பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், ஒரு 1 லட்ச ரூபா நான் உங்கள்கிட்ட கடனாக வாங்குறேன்னு வச்சிங்களேன். அந்த 1 லட்ச ரூபா வாங்குறேன்னா உங்கள் நோட்டில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட் எடுத்துன்னு என் பேர் தான் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அமௌண்ட் இந்த டேட்டில் அவர் வாங்கியிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இதுதான் அக்கௌண்ட்ஸுன்றது. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட்ன்ற வார்த்தை எதுக்காகனா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட்டில் உங்கள் பேர் எழுதுறீங்க பார்த்தீங்களா, யார் வாங்குறாங்களோ அவங்க பேர் எழுதுறீங்களே, அதே தான் இங்கே கிரியேட்ன்றது. நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குகிறோம், யார்கிட்ட நம்ம பொருள் விற்கிறோம், எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம், நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் போடுறோம், இது போல் பேர் எல்லாமே டைப் பண்ணக்கூடிய இடம் தான் என்னது, கிரியேட்ன்றது. இந்த கிரியேட்டிவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா, குரூப் இருக்கும், லெட்ஜர் இருக்கும், இது போல் நிறைய வவுச்சர்ஸ் வரும். நம்ம ஒவ்வொரு சாப்டர் பார்க்க சொல்ல நம்மளுக்கு தெரியும். இதில் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர். ஓகேங்களா? இந்த லெட்ஜர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெட்ஜர் உள்ள போய் தான் நான் என்ன சொன்னேன், நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குறோம், யார்கிட்ட பொருள் விற்கிறோம், என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், இது போல் டீட்டெயில் எல்லாமே டைப் பண்ணக்கூடிய இடம் தான் என்னது, லெட்ஜர்ன்றது. இந்த லெட்ஜர்னால் என்ன, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் குரூப்னு சொல்லுவாங்க. இல்லை அண்டர் குரூப் தெரியாமல் நம்மளால் டேலியில் நம்ம எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. சரி சார், அண்டர் குரூப்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சொல்கிறேனே. இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களா, ஒரு ஏடிஎம்மில் போய் ஏடிஎம் போடுறீங்க அப்படின்னா உங்களால் பணம் எடுக்க முடியும்னா, ஒன்று ஏடிஎம் கார்டு போட்டோன்னா பணம் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 4 பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நீங்கள் யாருன்னு தெரியும், அப்போ தான் உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியும், அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேலியில் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம். அப்போ கம்ப்யூட்டருக்கு தெரியுமா, நான் இவர்கிட்ட தான் பொருள் வாங்குறேன், இவர்கிட்ட தான் பொருள் விற்கிறேன்னு தெரியுமா, கண்டிப்பாக தெரியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னா அண்டர் குரூப்னு சொல்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்டர் குரூப்னா என்ன, அது எப்படி நம்ம பார்க்கலான்றதை நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு வியூ கொடுத்துருக்கேன். இப்போ ஈஸியாக நம்ம புரிஞ்சுன்றதுக்காக ஒரு சின்ன சார்ட் போல் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னோடய கம்பெனி நினச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டேலி புரிஞ்சிக்கலாம். இது என்னோடய கம்பெனி, இது நான் பொருள் வாங்குகிறேன், நான் பொருள் விற்கிறேன்னு சொன்னால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ மை கம்பெனின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் உங்களோட கடைன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, அந்த கடைக்கான பொருள் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், வாங்கணும். அப்போ நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட தான் அந்த பொருள் வாங்குறீங்க, அவங்க பேர் தான் என்னது, சப்ளையர்னு சொல்லுவாங்க.
அவங்க பேர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம சப்ளையர். ஒரு நிமிஷம், அதுக்கு அவங்க பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளையர்னு சொல்கிறாங்க. அப்போ சப்ளையர்னு கொடுத்துட்டேன். அப்போ அந்த சப்ளையர்னு பேர் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அண்ணாச்சி கடையிலேருந்து பொருள் வாங்குறேன், இல்லை ஒரு மல்லிகைலேருந்து ஏஆர்எம் கடையிலேருந்து பொருள் வாங்குறேன், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து எதுவும் மல்லிகையில் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் கடை பேர் எதுறீங்க பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிறீங்களா, அந்த பேருக்கு நேரம் என்ன பண்ணணும்னா சன்ரே கிரெடிட்டார்னு கொடுக்கணும். சன்ரே கிரெடிட்டார்னா டேலிக்கு என்ன மீனிங் ஆகிக்கன்னா, இவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் பொருள் வாங்குறத மீன் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் என்னது சன்ரே கிரெடிட்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னது இங்கே சன்ரே கிரெடிட்டார்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் பொருள் வாங்குகிறேன், சப்ளையர்ட்டு பொருள் வாங்கி நான் என்ன பண்ணுறேன் என்னோடய கம்பெனியில் வைக்கிறேன். நான் அந்த பொருள் அப்படியே வச்சுருப்பேன், நான் கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும். அப்போ ஏன்ட்டு பொருள் வாங்கிட்டு போகிறாங்க பற்றி அவங்க பேர் தான் என்னது கஸ்டமர்ன்றது. அப்போ ஏன்ட்டு பொருள் வாங்கிட்டு போனால் எனக்கு லாபமாக நஷ்டமா லாபம், அதனால் என்ன பண்ணுறேன் கஸ்டமருன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ கஸ்டமருக்கு அண்டருக்கு என்ன கொடுக்குறேன்னா சன்ரே டெபிட்டாருன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, சன்ரே டெபிட்டார்னா என்ன அர்த்தம்னா இவர்கிட்டருந்து நம்மள்ட்டேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பொருள் வாங்கிட்டு போகிறாங்க, அப்போ நம்மளுக்கு லாபம் வருதுன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்ளையர்ன்ற இப்போ நான் சப்ளையர்ன்றது நான் என்ன பண்ணுறேன் பொருள் வாங்குகிறேன். பொருள் நான் என்ன டைப்பில் வாங்குகிறேன் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ்னால் என்ன அர்த்தம்னா நான் அவர்கிட்டருந்து என்ன பண்ணுறேன் கடனாக வாங்குறேன்னு அர்த்தம். கேஷ் பர்ச்சேஸ்னால் என்ன அர்த்தம்னா நான் இவர்கிட்டருந்து என்ன பண்ணுறேன் கடனாக வாங்குறேன்னு அர்த்தம். காசு கொடுத்து வாங்குறேன்னு அர்த்தம். ஓகேங்களா, பர்ச்சேஸ் ரிட்டர்னா இவங்கள்ட்ட வாங்கின பொருள் நான் என்ன பண்ணிச்சு டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த டேமேஜ் ஆன பொருள் நான் என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு அர்த்தம். இது மூணுத்துக்குமே அண்டருக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்னா அதுக்கு நேரம் என்ன பண்ணணும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டு புரிஞ்சுதா. அடுத்தது இப்போ நீ கடை வச்சுருக்கீங்க, உங்கள் கடையிலேருந்து என்ன பண்ணுறாங்க கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க என்ன டைப்பில் பொருள் வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஒன்று கடனாக வாங்கிட்டு போவாங்க, அல்லது காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க, இல்லைன்னு என்ன பண்ண வாங்கின பொருள் ரிட்டர்ன் பண்ணாங்க. அப்போ என்ன வரணும் கிரெடிட் சேல்ஸு, கேஷ் சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன். இது மூணுத்துக்குமே அண்டர் குரூப் என்ன வரும்னா சேல்ஸ் அக்கௌண்ட் வரும். இதுக்கு பேர் தான் அண்டர் குரூப்புன்னு சொல்கிறது. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலி ஃபுல்லுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். டேலி ப்ரீமியமில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அண்டர் குரூப் பற்றி பார்த்துருக்கோம். அண்டர் குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலி உள்ளே போயிட்டு அண்டர் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சன்ரே கேட்டால் சன்ரே டெபிட்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அதுக்கு அண்டர் குரூப் எப்படி நான் பொருள் வாங்கினா என்ன அண்டர் குரூப் கொடுக்கணும், பொருள் விற்றா நான் என்ன அண்டர் குரூப் கொடுக்கணும், பொருள் வாங்குறவங்கள்ட்ட நான் எப்படி என்னென்ன டைப்பில் பொருள் வாங்குறேன், கடனாக வாங்குறேன்னா காசு கொடுத்து வாங்குறேன்னா இல்லை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இது போல் விஷயம்லாம் பார்த்தோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலி உள்ளே போய் பார்க்க போகிறோம். டேலி உள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குது இங்கே மாஸ்டர்ன்னு இருக்குது, அது கீழே என்ன இருக்கும் கிரியேட்னு இருக்கும். அந்த கிரியேட்ன்ற வார்த்தையை என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது கீழே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா குரூப்பு கீழே என்ன இருக்குது லஜர்ன்னு இருக்கும். அந்த லஜர்ன்ற வார்த்தையை என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சோன்னே உங்கள் கம்பெனி பேர் என்னவோ, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு A to Z கம்பெனின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட பேர் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். இப்போ A to Z கம்பெனினா யாருன்னு அது கேட்குது டேலி பொறுத்த வரையும். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்கே 28 அண்டர் குரூப் இருக்கும். அப்போ அதுக்கு நேரம் நம்ம போய் என்ன பண்ணணும் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குது இருக்குங்களா கேபிட்டல் அக்கௌண்ட். இது செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிடும். இப்போ நான் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணுறது போய்ட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே கேட்குதுங்களா என்ன கேட்குது சேவ் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்குது. சேவ் பண்ணுற மாரி இருந்தால் என்ன கேட்குது எஸ் கொடுக்குது, இல்லைனா நோ கொடுக்க சொல்லுது. டேலி பொறுத்தவரைக்கும் எஸ்கேப் என்ட்ரு அடிக்கணும்னா நம்ம சேவ் பண்ணால் என்ட்ரு அடிக்கணும், அதை விட்டு வெளியே வரணும். எனக்கு இது சேவ் பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம எஸ்கேப் கொடுத்துடணும். அப்போ நான் என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அதை சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைலை. இப்போ சேவ் ஆகிடுச்சோடனே என்ன இருக்குது அடுத்த ஃபைல் நம்மளுக்கு புதுசாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் என் கம்பெனி பேர் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அண்டர் குரூப்பு கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா கம்பல்சரி என்ன பண்ணியிருப்பாங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்போ எந்த பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அதோட பேங்க்கோட பேர் நம்ம என்ன பண்ணணும் இதில் போய்ட்டு டைப் பண்ணணும் நேம்ன்றதுல டைப் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்மளுக்கு என்ன கேட்குது இங்கே அண்டர்னு கேட்குது. அண்டரில் கேட்டால் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அந்த 28 அண்டர் குரூப் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது இங்கே பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குங்களா, அது என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் இப்போ டேலி என்ன புரிஞ்சுக்கணும் இது பேங்க்குன்னு அப்படி புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம எப்போல்லாம் காசு போகிறோமோ பேங்க்கில் அது எப்போல்லாம் நம்ம காசு எடுக்கிறோமோ அது எல்லாமே என்ன இருக்கும் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். இப்போ நீங்கள் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குது அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர், அதே போல் IFSC கோட் நம்பர், அதே போல் பிரான்ச்சோட பேர். ஓகேங்களா, இது எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான் என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஓகேங்களா, சேவ் பண்ணியாச்சா? சரி, ஓகே. இப்போ என் கம்பெனி நேம் கொடுத்தாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அந்த டீட்டெயில் கொடுத்தாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், என் கடைக்கு தேவையான பொருளை நான் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ நான் யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேனோ அந்த என்னோடய கடையோட பேர் நம்ம அடிச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன், ராஜ் டாட்டர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இவர்கிட்டருந்து நான் என்ன பண்ணுறேன், பொருள் வாங்குறேன். இப்போ நான் இவர்கிட்டருந்து பொருள் வாங்கினா எனக்கு செலவாக லாபமாக கேட்டிங்கன்னா செலவு தான். அது விற்றா தான் எனக்கு என்னது லாபமே. அப்போ ராஜா டாட்டர்ஸ்லேருந்து நான் பொருள் வாங்கினா எனக்கு செலவுன்னும் போது அதுக்கு பேர் என்னென்னா கிரெடிட்டார் அப்படின்னு. அப்போ என்ன வரும், சன்ரே கிரெடிட்டார்னு வரும். எஸ்ன்னு அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இந்த சைடில் எஸ்ஸில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே காட்டும். அதுக்கு நேரம் என்ன பண்ண போயிட்டு சன்ரே கிரெடிட்டார்னு இருக்கும். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடிக்க வேண்டியதான். எப்பயும் போல் என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடித்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இப்போ பாருங்கள், ராஜ் டேட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ராஜ் டேட்டர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் வாங்குகிறோம். அப்போ அவர்கிட்ட நான் எப்படி பொருள் வாங்குறேன்னா 3 டைப்பாக பொருள் வாங்குறேன். ஒன்று வந்து என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், இவர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், கடனாக பொருள் வாங்குறேன்னு அர்த்தம். அப்போ இவர்கிட்ட கடனாக வாங்குறது வந்து பொருள் தானே வாங்குறேன். அப்போ அதுக்கு பேர் என்ன வரும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, பர்ச்சேஸுன்னு கொடுத்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறது, என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இவர்கிட்ட ராஜ் டேட்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து பொருள் வாங்குறேன். அப்போ என்ன வரும், இங்கே போய் கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ அவர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து பொருள் வாங்குறோன்னு அதுக்கு அண்டருக்கு பின்னா வரும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு வரும். அது என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே போல் இவங்கள்ட்ட வாங்கின பொருள் எனக்கு என்னாச்சு, டேமேஜோ இல்லை வண்டியில் வரும்போது வெஹிக்கிள் வரும்போது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை நம்மளுக்கு என்ன பார்சல் எதுனா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பொருள் நான் என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம் ஒர்க் ஆகலைன்னா. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அண்டருக்கு பின்னான்னு பார்த்தீங்கன்னா அது சேம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான் வரும். அது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு என் கம்பெனி பேர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நான் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து பேங்க் பேர் கொடுத்துருக்கேன், அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் யார்கிட்ட பொருள் வாங்குறேனோ அவங்க பேர் கொடுக்குறேன், அதான் ராஜ் டேட்டர்ஸ்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட நான் எப்படி பொருள் வாங்குறேன், ஒன்று கடனாக வாங்குறேன், ஒன்று காசு கொடுத்து வாங்குறேன், ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறேன். அது கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ், ஒன்று பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இதுக்கு 3த்துக்குமே அண்டருக்கு பின்னா கொடுனா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன். அடுத்தது ஏன்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பொருள் வாங்கிட்டு போகிறார். அப்போ ஏன்ட்டு பொருள் வாங்கினா எனக்கு என்னது, ப்ராஃபிட் தானே, அப்போ லாபம். அப்போ குமார்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஏன்ட்டு பொருள் வாங்குறாரு, அவர் பேர் அடிச்சுட்டு அப்போ பொருள் வாங்கினா எனக்கு லாபம் போது என்ன பண்ணணும், சன்ரே டெபிட்டார்னு இருக்குங்களா அது கொடுக்கணும். ஸோ இதே நான் குமாரன் பட்டு பொருள் வாங்கினா என்ன பண்ணணும், சன்ரே கேட்டாக இருக்கணும். பொருள் விற்று எனக்கு லாபன்றதுனால என்ன பண்ணுறோம், சன்ரே டெபிட்டார்னு கொடுக்குறோம். சேம் அதே போல் என்ன பண்ணுறது, என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை சேவ் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ குமார் என்பவர் என்கிட்ட பொருள் வாங்குறாரு. எப்படி வாங்குறாருன்னா சேம் கண்டிஷன் தான். ஒன்று கடனாக வாங்குறாரு, அல்லது காசு கொடுத்து வாங்குறாரு, இல்லை ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய்ட்டு கிரெடிட் சேல்ஸும் கொடுக்குறோம். அதுக்கு அண்டருக்கு பின்னா கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம். நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை சேவ் பண்ணிக்கிறோம். அதே போல் என்ன பண்ணுறோம், கேஷ் சேல்ஸ் என்கிட்ட எப்படி வாங்குறாரு, பொருள் காசு கொடுத்து வாங்குறாரு, அதனால் என்ன பண்ணுறதுக்கு போய்ட்டு அதே சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதை சேவ் பண்ணிக்கிறோம். அதே போல் என்கிட்ட வாங்கின பொருள் என்னாச்சு, இதே ரிப்பேர்னா அப்படின்னா என்ன பண்ணுறாரு, என்கிட்ட டேமேஜ் சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணுவேன், நான் யார்கிட்ட வாங்குறேனோ அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணுவேன். அதுக்கு போய் சேல்ஸ் ரிட்டர்ன், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம். இப்போ இது புரிஞ்சுதுங்களா, இதுக்கு பேர் தான் அண்டர் குரூப்புன்னு சொல்கிறது. ஓகேங்களா, அப்போ அண்டர் குரூப்னும் போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குறோம், யார்கிட்ட பொருள் விற்கிறோம் எல்லாமே இது உள்ளே தான் டைப் பண்ணணும். இது ஏன் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் டைப் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சம்ஸே போட முடியும். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நான் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா நான் என்ன பண்ணுறேன், கடன் வாங்குறேன் அப்படின்னா உங்கள் நோட்டில் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு என் பேர் தான் எழுதிங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க, அமௌண்ட்டே என்ட்ரி பண்ணுவீங்க. அப்போ டேலி பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பேர் தான் டைப் பண்ணணும். அந்த பேர் டைப் பண்ணக்கூடிய இடம் தான் என்னென்னா கிரெடிட், அதாவது மாஸ்டரில் கிரெடிட்ன்றது. இப்போ நான் பேர் டைப் பண்ணிட்டேன் சார். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது க்ரியேட் பண்ண கம்பெனியில் என்ன இருக்குது, எதனா தப்பு இருக்குது, மிஸ்டேக் எதனா பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்டரில் போய் மாற்றல. அதே போல் இந்த கிரியேட் கீழே என்ன இருக்குன்னா ஆல்டர்ன்ற வார்த்தை இருக்கும். இந்த ஆல்டரில் போய் என்ட்ரு அடிச்சிங்கன்னா இங்கே போனால் என்ன இருக்குது, இங்கே லெஜர்ன்னு இருக்குங்களா, அந்த லெஜரில் போனீங்கன்னா நீங்கள் பேர் டைப் பண்ணது எல்லாமே இங்கே காட்டும், ஒட்டு மொத்தமாகவே காட்டுதா. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A to Z இருக்குது பார்த்தீங்களா, அது என்ட்ரு அடிச்சின்னா நான் டைப் பண்ணது அப்படியே வரும் இந்த இடத்துல. இதில் எதனா தப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதனா சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஓகேங்களா, சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+A. அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு அடிச்சுட்டு நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். புரிஞ்சுதுங்களா. சரி, இப்போ நான் சம்ஸ் எதனா போடணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னதுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே என்ன இருக்குங்க, வவுச்சர்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த வவுச்சர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த வவுச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இருக்குது, கான்ட்ரா, பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு, ஜேர்னலு, சேல்ஸு, பர்ச்சேஸ்ன்னு இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா, இதில் என்னென்னா எப்படிலாம் நம்மளுக்கு ஒர்க்
ஒர்க் ஆகுதுன்னு நம்மள தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா F4 கான்ட்ராக்ட் போயிடும். என்ன பண்ணிடும்? F4னா என்னது? கான்ட்ரா. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே F4 கான்ட்ரா கொடுக்கணும். இந்த கான்ட்ராவோட வேலை என்னென்னா, நீங்கள் பேங்க்கில் எப்போல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இதில் என்ன பண்ணணும்? கான்ட்ராவில் என்ட்ரி பண்ணணும். கான்ட்ரானா என்னென்னா ஒன்லி பேங்க் டெபாசிட் ஒன்லி. நம்ம பேங்க்கில் எப்போ டெபாசிட் பண்ணாலும் என்ன பண்ணுறோம்? சலான் எடுத்துகிட்டு போவோம், நோட்டு எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? அதுபோல் நான் கம்பெனி விஷயமாக நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன், இல்லை பேங்க்கில் இருந்து கேஷ் வந்து வித்ரா பண்ணுறேன், இது போல் விஷயம் எல்லாமே இந்த கான்ட்ராவில் தான் போடணும். இதை தவிர்த்து வேறு எந்த சம்மும் இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு நேச்சுரல் இருக்குல்ல, அதுமாதிரி F4 கான்ட்ரானா பேங்க்கு சம்மந்தப்பட்ட மட்டும் விஷயம் தான். வேறு எதுக்குமே இந்த சம் ஒர்க் ஆகாது. இந்த வவுச்சர் ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F5னா என்னது? பேமெண்ட். இது இருக்குங்களா? F5னா பேமெண்ட். பேமெண்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அங்கே போய் பேமெண்ட் பே பண்ணுன்றோம் பார்த்தீங்களா? அதாவது கம்பெனி காசுலேருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணாலும் அது எதில் வந்து என்னென்னா F5 பேமெண்ட்டில் வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேலரி, ரெண்ட்டு, இபி சார்ஜ், டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு, இல்லை நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஜெராக்ஸ் பொருள், இல்லை பெட்ரோல் போடுறேன், கம்பெனி விஷயமாக நான் என்னென்னலாம் செலவு பண்ணுறனோ அது எல்லாமே எதில் வந்துன்னா F5 பேமெண்ட்டில் வந்துடணும். அப்போ F5 பேமெண்ட் என்னது? செலவு, ஷார்ட்டாக சொன்னால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குங்க? F6னா என்னது? ரிசிப்ட். F6னா என்னது? ரிசிப்ட். ரிசிப்ட்னா என்ன அப்படின்னா, ரிசிப்ட்னா என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட யாரோ ஒருத்தங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறாங்க? ரிசிப்ட் வாங்கிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ரிசிப்ட்னா என்னென்னா வரவுன்னு அர்த்தம். இப்போ என்கிட்டருந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு யாருன்னா காசு தராங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்? F6 ரிசிப்ட் தரணும். யாரோ கடனாக வாங்கியிருக்காங்க போகிறாங்க அப்படின்னாலும் F6 ரிசிப்ட்டில் வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் F6 ரிசிப்ட் மட்டும்தான் என்னென்னா 2 கண்டிஷன் யூஸ் ஆகும். ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு யாருன்னா அமௌண்ட் கொடுத்தா என்ட்ரி பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதில் தான் போடணும், F6 ரிசிப்ட்டில் தான் போடணும். ஏன் F6 ரிசிப்ட்டில் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ட்ரியே பண்ணல அப்படின்னும் போது ஒரு பொருள் நான் ₹10 எடுத்து விற்றேன் அப்படின்னா அந்த ₹10 எனக்கு எப்படி தெரியும்னா ப்ராஃபிட்டாக தான் தெரியுமே. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணணும். அந்த என்ட்ரி பண்ணுற விஷயம் தான் F6 ரிசிப்ட்டில் போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F7னா என்னது? ஜேர்னல். F7னா என்னது? ஜேர்னல். ஜேர்னலோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ். நம்மள்ட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, ஓகேங்களா? எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எத்தனை பொருள் நம்மளுக்கு வெளியே போயிருக்கு, எத்தனை பொருள் உள்ளே வந்திருக்கு, அதே போல் நம்ம எத்தனை பொருள் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், இது போல் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேர் தான் என்னது? ஜேர்னல்ன்றது. அதாவது குடோனோட டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F8னா என்னது? சேல்ஸ். F8னா என்னது? சேல்ஸ். சேல்ஸ்னா என்ன அர்த்தம்? விற்பனை. இப்போ கடைகளில் போனால் என்ன பண்ணுறாங்க? பில் போடுறாங்களா? கையால் பில் போடுறாங்க, இல்லை கம்ப்யூட்டரில் பில் போடுறாங்க, இல்லை டேலியில் பில் போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுபோல் பில் போடுறாங்க அப்படின்னா அது F8 சேல்ஸ் மூலிமா தான் பண்ண முடியும். அப்போ நான் யார்கிட்ட பொருள் வாங்க, யார்கிட்ட நான் என்னென்ன பொருள் விற்கிறேன் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணணும்? இதில் தான் என்ட்ரி பண்ணவே. அடுத்தது F9னா என்னது? பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னா என்ன அர்த்தம்? நான் என் கடைக்கு தேவையான பொருளை நான் என்ன பண்ணுறேன்? வாங்குகிறேன் பார்த்தீங்களா? அதனோட டீட்டெயில் எல்லாமே இதில் என்ட்ரி பண்ணணும். பர்ச்சேஸ் என்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் பர்ச்சேஸ் என்ட்ரி. இது முன்னாடி பார்த்து நம்ம F8 சேல்ஸ்ன்றது சேல்ஸ் என்ட்ரின்றது. பர்ச்சேஸ் என்ட்ரினா என்னது? நான் என் கடைக்கு தேவையான பொருள் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 lakhs வாங்கியிருக்கேன்னா நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன், யார்கிட்டருந்து வாங்கியிருக்கேன், இது போல் விஷயம்லாம் என்ட்ரி பண்ணுறது இடம் தான் என்னது? F9 பர்ச்சேஸ். ஓகேங்களா? இதை தாண்டி நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. மேற்கொண்டு கிளாஸில் நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் டேலி உள்ளே இருக்க மாஸ்டர்ன்றது. மாஸ்டர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ட்ரான்ஸ்ஃபார்மில் வவுச்சர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது? ரிப்போர்ட்டுன்னு இருக்குங்களா? ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டுன்னு இருக்குது. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா என்ன இருக்கும்? நம்ம சம்ஸ் எதனா போட்டுருந்து அப்படின்னா அது கம்பெனியில் இருக்க வரவு செலவுன்னு போட்டிங்கன்னா நம்ம கம்பெனி எந்த ரேஞ்சில் இருக்குது, லாபத்தில் இருக்கா அல்லது நஷ்டத்தில் இருக்கா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னது? பேலன்ஸ் ஷீட்டுன்றது. அதே போல் உங்கள் கம்பெனி என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். உங்கள் கம்பெனி லாபத்தில் போதா அல்லது நஷ்டத்தில் போதான்றதை தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் டேலின்றது. அதே போல் டேலின்னா கணக்கெலாம் தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியம் இல்லை. டேலின்றது ஜஸ்ட்டு என்ட்ரி சாஃப்ட்வேர். நோட்டை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ட்ரி பண்ணோம். பில்லை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ட்ரி பண்ணோம். ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த சம் இதில் போடணும், எந்தெந்த பேருக்கு என்னென்ன அண்டருக்கு போடுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம டேலியில் பேசிக்காக எல்லாமே பார்த்தாச்சு. டேலி உள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்களும் பார்த்தாச்சு. நாளிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? டேலி ஃபஸ்ட்டு சாப்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளை ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம ஜேபி சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேலி பற்றி, டேலி பிரைம் பற்றி A to Z டீட்டெயில் என்னென்ன சாப்டர் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? யாருன்னா டேலி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேங்களா? எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வெல்கம் டு ஜேபி சேனல்.
நம்ம டேலி ப்ரைமில் நம்ம பேசிக்காக 3 கிளாஸஸ் பார்த்தாச்சு. அதில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வவுச்சர் என்னென்ன வவுச்சர் எப்படிலாம் என்ட்ரி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். F4 கான்ட்ரா எதுக்கு யூஸ் ஆகுது, F5 பேமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, F6 எதுக்கு யூஸ் ஆகுது, இது போல் ஒவ்வொரு வவுச்சர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே போல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அண்டர் குரூப்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். ஓகேங்களா, டேலியில் மேக்ஸிமம் எல்லாமே பேசிக்காக எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலியில் ஒவ்வொரு சாப்டரும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பெனி டீட்டெயில். கம்பெனி டீட்டெயில்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு மாதத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஓகேங்களா, அதனோட கம்பெனி ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸில் வந்திருக்கா, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தான் என்ன பண்ண போகிறோம், கம்பெனி டீட்டெயில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கம்பெனியில் ஒரு மாதத்தில் அப்படி என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எப்படி பண்ணுறாங்க, ரெண்டாவது கடைக்கு தேவையான பொருளை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்க, சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறாங்க, பேங்க் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் போக லாஸ்ட் அந்த மந்த் எண்டில் முடிஞ்ச பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ஒரு மாதத்தில் லாப நஷ்டம் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். அதான் கம்பெனி டீட்டெயில்ன்றது ஃபஸ்ட் சாப்டர் நேம். ஓகேங்களா, வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதில் போய்ட்டு கிரியேட்டிவில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போன கிளாஸஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த லெட்ஜரில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். என்னென்ன டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம், கம்பெனி பேர் அடிச்சிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க்கோட பேர் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நம்ம அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குகிறோம், யார்கிட்ட பொருள் விற்கிறோம், அது என்னென்ன டைப்லாம் நம்ம வாங்குகிறோம் விற்கிறோன்றது எல்லாம் டீட்டெயிலும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ராஜா டேட்டஸ் சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதா கொடுத்துருக்கோம். குமாரன் பொருட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பொருள் சேல்ஸ் பண்ணுறதா கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சம்ஸ் போட போகிறோம். சம்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, வவுச்சர். வவுச்சர் என்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, டேலியில் இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா டேலி 99% புரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்ஸை நீங்களே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வவுச்சர் உள்ள போகிறோம். நான் வவுச்சர் உள்ள போனீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, இது எப்படின்னாச்சும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியாச்சு வரணும். F4னா என்ன, F5னா என்ன, F6னா என்ன, F7னா என்ன, F8னா என்ன, F9னா என்ன, இதெல்லாம் பற்றி போன கிளாஸில் டீப்பாக நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதங்க அந்த கிளாஸ் போய் என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் உள்ள வாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கினா முதலீடு தேவை, இன்வெஸ்ட்மெண்ட், அதான் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடணும் அப்படின்னா நம்ம எது உள்ள போகணும்னா F6 ரிசிப்ட் உள்ள போகணும். இது இருக்குங்களா, F6 ரிசிப்ட்ன்றது அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இங்கே F6 ரிசிப்ட்னு வந்துடும். பில் நம்பர் 1 அதான் நம்பர் 1ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கிரெடிட்டில் போய் லெட்ஜரில் போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குறோம், யார்கிட்ட பொருள் விற்கிறோம், என்ன டைப்பில் பொருள் வாங்குறோம், இது போல் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டைப் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுவா, கம்பெனி ஓனர் தான் பண்ணுவார். ஐ மீன் கம்பெனி நேம், அந்த கம்பெனி நேம் தான் என்ன கொடுத்துருக்கேன், ஏகாம் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுன்னா இந்த இடத்துல பண்ணிங்கன்னா ஏகாம்னு வந்துச்சு. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, கிரெடிட் வந்திருக்கு. இங்கே டெபிட் கிரெடிட்னு இருக்கும். அதாவது நம்மளுக்கு லாபக்கூடிய வரக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன இருக்கும், டெபிட்டில் வரும். நம்மளுக்கு செலவாகிற விஷயம் எல்லாமே இதில் வந்துடும், கிரெடிட்டில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன இது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அது செலவு தான். ஓகேங்களா, அது நான் விற்று அந்த பொருள் விற்று எனக்கு லாபம் கிடைச்சா தான் எனக்கு என்னது ப்ராஃபிட்ன்றவாங்களே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 lakhs நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னு எனக்கு இங்கே டெபிட்டில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ அந்த 2 லட்ச ரூபா நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கேஷாக இன்வெஸ்ட் பண்ண போறியா, நகையாக இன்வெஸ்ட் பண்ண போறியா, லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அப்போ பிஸ்னஸ் பொறுத்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கேஷாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, கேஷ்ன்ற வார்த்தை இருக்குங்களா, அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ண, இங்கே வந்துட வேண்டியதான். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே நரேஷன் கேட்கும். சப்போஸ் நான் இந்த சம் என்ட்ரி பண்ணி முடிச்சிடறேன், ஃபியூச்சரில் எடுத்து பார்க்க சொல்ல எனக்கு அது என்னன்னே தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நரேஷில் போய்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம். என்ன டைப் பண்ணி வச்சுக்கலாம், இனிமேல் இந்த டேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு வச்சு டைப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபியூச்சரில் பார்க்க சொல்ல நம்மளுக்கு அது என்ன இருக்கும் தெரியும். ஸோ அதுக்கான விஷயம் தான் நரேஷன்றது. அதே போல் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா இங்கே கேட்குதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குது, சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. சேவ் பண்ணுறது அந்த எஸ் கொடுக்க சொல்லுது, இல்லைன்னா என்ன பண்ண சொல்லுது, நோ கொடுக்க சொல்லுது. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி அடிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, ரிசிப்ட் நம்பர் 2ன்னு வந்துச்சுங்களா. ரிசிப்ட் நம்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில் போட்டாச்சு. ஆனால் என்ன இருக்குது, பில் நம்பர் 2ன்னு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இவ்வளோ தான் சார் டேலியில். ஓகேங்களா, யார் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றது மட்டும் என்ட்ரி பண்ணுறது தான் டேலியோட வேலையை, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன். அப்போ பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் என்ன பண்ணணும், F4 கான்ட்ரா அது இருக்குங்களா. F4னா கான்ட்ரான்னு அர்த்தம். அந்த கான்ட்ராவில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், F6 ரிசிப்ட்டில் போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நிறைய பேர் காட்டுச்சு. ஆனால் அந்த கான்ட்ரால் வந்து 2 பேர் தான் காட்டுது. என்ன காட்டுது, கேஷ் காட்டுது, SBI காட்டுது. பேங்க்கு சம்மந்தப்பட்டு மட்டும்தான் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். வேறு எதுவுமே நம்மளுக்கு எங்கன்னா ஆகாது, ஓப்பன் ஆகாது. அப்போ பேங்க்குக்கு போனால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி டெபாசிட் பண்ணணும், கேஷாக தான் டெபாசிட் பண்ணணும். அப்போ கேஷையும் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள்,
கரண்ட் பேலன்ஸும் காட்டுதான். கரண்ட் பேலன்ஸ் என்ன அர்த்தம்னா என்கிட்ட இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது, 2 லட்ச ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். அதான் பேர் கரண்ட் பேலன்ஸ். அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50,000 ரூபாய் பேங்க்கில் என்ன பண்ண போகிறேன், டெபாசிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன், இங்கே ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறனோ அந்த பேங்க்கோட பேர் நான் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். அப்போ நான் எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன், SBI. அப்போ SBIன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடித்து என்ன பண்ணிக்க வேண்டியதான், டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பேங்க்கு போன என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்களா 500 ரூபா நோட்டு எவ்வளோ, 1000 ரூபா நோட்டு எவ்வளோ போட்டிருக்குன்னு, அதான் இந்த இடத்துல காட்டுது. அது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதான், அப்படியே என்ட்ரு அடிச்சிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணிக்க வேண்டியதான், நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். எப்பயும் போல் என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிசிப்ட்டும் பார்த்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்மளுக்கு தேவையான பொருள் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ மீன் என் கடைக்கு தேவையான பொருள் இல்லை எங்கள் கம்பெனிக்கு தேவையான பொருளை நான் என்ன பண்ண போகிறேன், பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், பர்ச்சேஸ்னா என்னது, F9 பர்ச்சேஸ்னு அர்த்தம். இப்போ F9 பர்ச்சேஸ்னால் பாருங்களேன், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்மே என்ன இருக்குது, இந்த இடத்துல டெபிட்டு கிரெடிட் வந்திருக்கும். ஆனால் பர்ச்சேஸ்னும் போது நம்மளுக்கு என்ன வருதுங்க, குவான்டிட்டி ரேட் அமௌண்ட்டுன்னு வருது பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு டெபிட் கிரெடிட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டீங்க இது இருக்குங்களா, சேஞ்ச் த மோடுன்னு இருக்க ஆப்ஷனு. நல்லா பாட்டுங்க, டேலி பொறுத்தவரை ஷார்ட்கட் கீன்றது ரொம்ப ஈஸி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது என்ன இருக்குது, எச் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த எச் கீழே என்ன இருக்குது, 2 கோடு இருக்குன்னா கண்ட்ரோல் பிடிச்சி கொடுக்கணும் நீங்கள். அதே ஒரு கோடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆல்ட்டு பிடிச்சி தரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் த மோடு அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, ஐட்டம் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து என்ன இருக்குது, அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆசியா வவுச்சர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஆசியா வவுச்சர்ன்றது. அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், டெபிட்டு அண்டு கிரெடிட் சேஞ்சஸ் ஆகிடும். இது எதுக்கு மட்டும்தான் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F9க்கும் F8க்கு மட்டும் தான் தர முடியும், வேறு எதுக்கும் நம்ம தர வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ F6 ரிசிப்டோ இல்லை F4 கான்ட்ரோலோ பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் பண்ணுறேன், பேங்க்கில் நான் தான் டெபாசிட் பண்ணுறேன். ஆனால் பர்ச்சேஸ்ன்னும் போது நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கடையிலேருந்து நான் பொருள் வாங்குறேன். அப்போ இன்னொரு கடையிலேருந்து பொருள் வாங்கும்போது அந்த கடையில் என்ன பண்ணுறாங்க, பில் தராங்களா, அந்த பில்லோட நம்பர் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்ட்ரி பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது, இன்வாய்ஸ் நம்பர்ன்றது. அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குகிறோம், ராஜா ட்ரேடர்ஸ். இது இருக்குங்களா, ராஜா ட்ரேடர்ஸ். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிக்கிட்டனால இங்கே வந்திருக்கு போன சாப்டரில். ஓகேங்களா. ஜஸ்ட்டு ராஜா ட்ரேடர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்படி என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதாக, வேறு எதுவுமே பண்ண தேவை. ராஜா ட்ரேடர்ஸ் என்ட்ரிச்சுன்னா இப்போ ராஜா ட்ரேடர்ஸ்லேருந்து நான் எவ்வளோ பொருள் வாங்குறேன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 lakh நான் என்ன பண்ணுறேன், பொருள் வாங்குறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் கேட்கும். என்ன கேட்குது, நியூ ரெஃபரன்ஸ் கேட்குது, அந்த அக்கௌண்ட் கேட்குது, ரெஃபரன்ஸ் கேட்குது, ஆடுன்னு கேட்குது. அது நியூ ரெஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நான் புதுசாக பில் போட்டிருக்குன்னு அர்த்தம். பில் நம்பரோடு வரும். ஆன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா பில் நம்பர் இல்லாமல் வரும். இதே என்னென்னா இருக்குது, ஆட் த ரெஃபரன்ஸ்னா பழசு எதனா பில் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் காட்டும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் என்ன இருக்கும், பில் நம்பர் இந்த இடத்துல காட்டும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட்டு அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சுன்னா இப்போ ராஜா ட்ரேடர்ஸ்லேருந்து நான் பொருள் வாங்கியிருக்கேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன், 1 lakh வாங்கியிருக்கேன். அந்த 1 lakh பொருள் நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க, காசு கொடுத்து வாங்க போகிறீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, கேஷ் பர்ச்சேஸ். கடனாக வாங்க போகிறீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ். இல்லை ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா என்னது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நான் மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு கம்பெனி கடைங்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் எல்லாமே கடனாக தான் வாங்குவாங்க. ஒரு 10 டேஸில் இல்லை 15 டேஸில் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் இங்கே என்ன பண்ணுறோம் கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுக்குறோம். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணுறேன், நான் இங்கே போய் சேவ் பண்ணுறேன். இது புரிஞ்சுதுங்களா. இதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் என்ட்ரின்றது. ஓகேங்களா. இப்போ நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்ச்சேஸ் பண்ண பொருள் என்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் வருது இல்லை ஏதோ ஒன்று வருது. அப்போ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டேமேஜான பொருள் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணுறது அது என்ன பண்ணணும், F7 ஜேர்னல் அது உள்ளே போகிறோம். F7 ஜேர்னலில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது போல் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா. இப்போ நான் யார்கிட்டருந்து பொருள் வாங்கியிருக்கேன், ராஜா ட்ரேடர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். அந்த ராஜா ட்ரேடர்ஸ்னு கொடுத்து என்ட்ரு அடித்தா போதும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான். இப்போ நான் எவ்வளோ பொருள் நான் வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5,000 கொடுக்குறேன். அப்போ நான் 1 lakh பொருள் வாங்கியிருக்கேன், அதில் 5,000 ரூபாய் பொருள் நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல கரண்ட் பேலன்ஸு காட்டுதா ராஜா ட்ரேடர்ஸ்க்கு நேராக. அப்போ நான் 1 lakh பொருள் வாங்கியிருக்கேன், ஆனால் 1 lakh இருந்துச்சு. இப்போ நான் 5,000 ரூபாய் பொருள் ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளோ தந்தால் போதும், வெரி 95,000 தந்தால் போதும் காட்டுது. இங்கே போய் நான் என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அந்த 5,000 ரூபாய் அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், மைனஸ் ஆகிருக்கும். தெரியுதுங்களா. ராஜா ட்ரேடர்ஸ் கீழே என்ன இருக்குது, வெறும் 95,000 தான் இருக்குது. ஏன்னா நான் 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன், அதில் 5,000 ரூபாய் பொருள் என்ன பண்ணிட்டேன், டேமேஜ் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஆனால் என்ன இருக்குது, வெறும் 95,000 ரூபாய் காட்டுது. ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அர்த்தம். இப்போ திடீர்னு நான் என்ன பண்ணுறேன் சார், நான் கடனாக வாங்கிட்டேன், காசு கொடுத்து பொருள் வாங்குறேன், அது எப்படி சார் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னா, சேம் அதே போல் என்ன பண்ணிக்க வேண்டியதான், F9 பர்ச்சேஸ் சொல்ல போய்க்க வேண்டியதான். பர்ச்சேஸ் சொல்ல போயிட்டு என்ன இருக்குது, எப்பயும் போல் குவான்டிட்டி ரேட் வந்துட்டு என்ன பண்ணணும்,
சேஞ்ச் த மோடில் போயிட்டு என்ன பண்ணோம், ஆசியா வவுச்சர்ன்றதுல போய் என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடிச்சுன்னா திருப்பி நார்மலாக மாறிடும். இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா காசு கொடுத்து பொருள் வாங்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷுன்னு இருக்குது பார்த்தீங்களா வார்த்தை, அந்த வார்த்தையை என்ட்ரி பண்ணிக்கிறேன். கேஷுன்னு கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். இப்போ என்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன், 50,000 டெபாசிட் பண்ணியிருக்கேன். மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 1.5 lakhs இருக்குது. அதான் இங்கே காட்டுது. அதில் என்ன பண்ணுறேன், ஒரு 25,000 நான் என்ன பண்ணுறேன், பொருள் காசு கொடுத்து வாங்குறேன். அப்போ என்ட்ரு அடிக்கிறேன். அப்போ மீதி என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 1,25,000 இருக்குது காட்டுதுங்களா. ஓகேங்களா. இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துக்க வேண்டியதான். வந்துச்சுங்களா, கேஷ் பர்ச்சேஸ்ன்னு மைனஸ் ஆகிடுச்சிங்களா. அப்படியே என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணிக்க வேண்டியது, அதை சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், திருப்பி ரிவின் பண்ணி சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க. போட்டிருக்க சம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்கில் போய் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன சம்ஸ்லாம் போட்டிருக்க எப்படின்னு இருக்குது ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் டவுன் இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நீங்கள் பண்ணது எல்லாமே பேக்கில் வரும். நீங்கள் என்னென்னலாம் சம்ஸ் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே என்ன இருக்குன்னா பேக் சைடில் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம F6 ரிசிப்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், பில் நம்பர் 1 என்னோடய கம்பெனி ஏகாம்னு சொல்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கேஷாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. அதே போல் என்ன பண்ணுறோம், பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அடுத்து காட்டும். என்ன காட்டும், F4 கான்ட்ராவில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க்கில் 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கிட்டு தான் காட்டுறோம். அதே போல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கும், F9 பர்ச்சேஸில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பொருள் கடனாக வாங்கிறதுக்கு காட்டுறோம் நம்மளுக்கு. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது போல் எல்லா டீட்டெயில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபுல்லுமே நம்மளுக்கு எல்லாமே காட்டும் நம்மளுக்கு. சரி, ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதே போல் கேஷ் பர்ச்சேஸ் எப்படி பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கோம், இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். நாளைக்கு சேல்ஸ் வவுச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எதனா டவுட் வந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம சேனலில் டேலி பிரைம் பற்றி நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வவுச்சர் என்ட்ரினா என்ன அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். வவுச்சர் என்ட்ரினா என்ன நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துருக்கோம். அதேமாதிரி பேங்க்கில் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதே போல் பர்ச்சேஸ் என்ட்ரி, நம்ம கடைக்கு தேவையில்லை இல்லை கம்பெனிக்கு தேவையான பொருளை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் டேலி ஓப்பன் பண்ணாலே இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா டே புக்குன்னு இருக்கும் இருக்குங்களா. இந்த டே புக்கில் போய் ஜஸ்ட் என்ட்ரி அடிச்சிங்கன்னா நம்ம பண்ணது எல்லாமே வரும். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்குது, ஏகாம்னு கொடுத்துருக்கேன், ரிசிப்ட் நம்பர் 1 அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. அதே போல் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க்கில் போய் என்ன பண்ணியிருக்கேன், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அதான் என்ன இருக்குது, கான்ட்ரான்னு காட்டுது. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என் கடைக்கு தேவையான பொருள் என்ன பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ F9 பர்ச்சேஸ், ஓகேங்களா, 1 lakh வாங்கியிருக்கேன். அதே போல் காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், 25,000 வாங்கியிருக்கேன். அதே போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், F7 ஜேர்னலில் போய்ட்டு 5,000 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது போல் நம்ம போட்ட சம்ஸ் எல்லாமே பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்னது டே புக்குன்றது. ஓகேங்களா. சரி, வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்கு போவோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேல்ஸ் என்ட்ரினாலே நிறைய பேருக்கு தலைவலியாக இருக்கும். ஐயோ, நிறைய பொருள் விற்றுட்டா என்ன பண்ணுறது தெரியல, அது எப்படி என்ட்ரி பண்ணுறது தெரியல, எப்படி ஆடிட்டிங் காட்டுறது தெரியல, எல்லாருமே முடிச்சிட்ருப்பாங்க. அப்போ சேல்ஸ் என்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுமோ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் என்ட்ரியில் பண்ண போகிறோம். ஸோ வவுச்சர் உள்ளே போகிறோம். இது இருக்குது பார்த்தீங்களா வவுச்சர்ஸ், இந்த வவுச்சரில் போய் நம்ம என்ட்ரி அடிக்கணும். என்ட்ரி அடிச்சோடனே நம்ம என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட்டு, இது போல் விஷயங்கள் இருக்கும். அங்கே என்ன இருக்குது, இங்கே F8னா என்னது, சேல்ஸ். அந்த சேல்ஸ் என்ட்ரி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இது போல் ஓப்பன் ஆகும். சேம் அதே போல் தான் என்ன இருக்குது, இங்கே பார்ட்டி நேம், சேல்ஸ் லெட்ஜர், அதே போல் குவான்டிட்டி, ரேட்டுன்னு இது போல் வரும். இது நம்மளுக்கு என்ன தேவை, டெபிட் அண்டு கிரெடிட் தேவை. அப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் வேணும் என்ன பண்ணணும், சேஞ்ச் த மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு தான் ஆசியா வவுச்சர்ன்றதை நம்ம கொடுத்து ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், டெபிட் அண்டு கிரெடிட் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருளை நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, சேல்ஸ் நம்பர் 1 வந்துடுச்சு. இப்போ இதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம், குமார் என்பவருக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். அதனால் குமார்ன்ற வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு என்ட்ரி அடிக்கிறேன். இப்போ என்ட்ரி அடிச்சுட்டு அப்படியே வர வேண்டியது தான். என்ட்ரி அடிச்சேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கேட்குது பார்த்தீங்களா, என்ன இது, பையிங் த பில், யார் என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ண போகிறாங்களோ, ஐ மீன் என்கிட்ட யார் பொருள் வாங்குறாங்களோ அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்,
ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் அவரோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி நம்பர் இதில் போய் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிட வேண்டியதான். என்ட்ரு அடித்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, குமார்னு வந்துடுச்சு. இப்போ குமார் என்பவர் என்கிட்ட பொருள் வாங்கினா எனக்கு லாபம், அதனால் எடுத்தோடனே இதில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா டெபிட்டில் வந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம், கான்ட்ரா பார்த்தோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது பார்த்தோம், அதே போல் பர்ச்சேஸ் பார்த்தோம். அது எல்லாமே எதில் வந்துடும், இந்த கிரெடிட்டில் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு செலவுன்றதுனால கிரெடிட்டில் வருது. நம்ம லாபம் வரக்கூடியது எல்லாமே இதில் வரும், டெபிட்டில் வரும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன், பொருள் சேல்ஸ் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுறேன், 1.5 lakhs கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரு அடித்தா என்ன கேட்கும், நியூ ரெஃபரன்ஸ்னு என்ன சொல்லியிருக்கேன், புதுசாக நம்ம பில் போடுறோன்னு அர்த்தம். அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான், வேறு எதுவுமே எந்த வேலையுமே கிடையாது, என்ட்ரு அடிக்க வேண்டியதான். இப்போ குமார் என்பவர் என்கிட்ட பொருள் வாங்குறாரு. எப்படி வாங்குறாருன்னா, காசு கொடுத்து வாங்குறாருன்னா என்ன பண்ணணும், கேஷ் சேல்ஸும் கொடுக்கணும். கடனாக வாங்கினா என்ன பண்ணணும், கிரெடிட் சேல்ஸும் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் என்கிட்ட கடனாக வாங்குறாரு அப்படின்னா என்ன பண்ணுறேன், இதில் போய் கிரெடிட் சேல்ஸ்னு என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இது போல் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா. என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், இது போல் சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன்னு என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணிவிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, சேல்ஸில் பில் நம்பர் 2ன்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா. சேம் திருப்பி அதே போல் நான் என்ன பண்ணுறேன், இங்கே குமார்னு கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிளுக்காக குமார் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணுறேன், ஒரு 50,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு என்கிட்ட அதே போல் பொருள் வாங்குறாரு. என்ட்ரு அடிக்கிறேன், நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே போய் என்ன பண்ணுறேன், நான் கேஷ் சேல்ஸும் கொடுக்குறேன். காசு கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, பொருள் வாங்குறாரு. ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கடனாக வாங்கினார். இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்து பொருள் வாங்குறதா கொடுக்குறாரு. ஓகேங்களா. இது புரிஞ்சுதான். சரி, சப்போஸ் நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்க பொருள், அந்த வாங்கிட்டு போட்ட பொருள் என்ன ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அந்த பொருள் நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், F7 ஜேர்னல், அதாவது ஸ்டாக் ஐட்டம், எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ பொருள் வெளியே போயிருக்கு, எவ்வளோ டேமேஜாக இருக்குது, இது போல் விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுறது பேர் தான் என்னது, ஜேர்னல் அப்படின்றது. அது போய் F7 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜேர்னலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுறேன்னு அப்படின்னா, இந்த இடத்துல போய் நேராக என்ன பண்ணுறோம், சேல்ஸு ரிட்டர்ன் வரணும். பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கும் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு வித்தியாசம் இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கணும், கம்பெனி பேர் வரணும். ஓகேங்களா. அதே போல் சேல்ஸ் ரிட்டர்ன் பொறுத்தவரையும் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா, சேல்ஸ் ரிட்டர்ன் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா. அப்போ தான் அந்த அமௌண்ட் என்ன ஆகும், மைனஸ் ஆகும், இல்லைனா ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ சேல்ஸ் ரிட்டர்னில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5,000 என்ன பண்ணுறாங்க என்கிட்ட கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதனால் 5,000 போடுறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் நான் என்ன பண்ணேங்க போய் கொடுக்கணும். அப்போ குமார் என்பவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ குமார் என்பவர் என்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, 1.5 லட்ச ரூபாய் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்காரா, என்ட்ரு அடிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 5,000 ரிட்டர்ன் ஆனால் மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதில் சேல்ஸ் என்ட்ரி பற்றி நம்ம முழுசாக பார்த்தாச்சு. நம்ம எப்படி என்ன பண்ணுறோம், பொருள் காசு கொடுத்து வாங்குகிறோம் அல்லது கடனாக வாங்குகிறோம், அதே ரிட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சேல்ஸ் என்ட்ரியில் பார்த்துருக்கோம். புரியாதவங்க இல்லை எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற போல் வீடியோஸ் போடலாம். அதே போல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களாட்டையுமே நிறைய பேர் என்ன பண்ணணும், டேலியை அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும், டேலியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. தேங்க் வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், டேலி ப்ரைம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா பார்த்துருக்கோம். அதில் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேல்ஸ் என்ட்ரி பார்த்துருப்போம். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேமெண்ட் வவுச்சர் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பேமெண்ட் வவுச்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கம்பெனியோ இல்லை என் கடைக்கோ தேவையான பொருளை என்ன பண்ணியிருப்பேன், நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கியிருப்பேன். அந்த கடன் வாங்கின பொருள் நம்ம திருப்பி தரணுமா தரக்கூடாதான், தரணும். அந்த தரத்தை எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் ஏன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கஸ்டமர்ஸ் பொருள் வாங்கிட்டு போயிருப்பாங்க, கடனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த கடன் வாங்கின பொருள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது இருந்தால் அது எப்படி பண்ணுறாங்கன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், வவுச்சர் இருக்குங்களா, வவுச்சருக்கு என்ன இருக்குது, டே புக். இதுவரையும் நம்ம என்னென்ன சம்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம், ரீசெக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது போல் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ என் கம்பெனி பேரில் என்ன பண்ணியிருக்கேன், 2 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், 50,000 ரூபாய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். கான்ட்ராவில் ரிசிப்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் என்ன பண்ணியிருக்கேன், ராஜா ட்ரேடர்ஸ் என்பவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். கேஷ் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், 25,000 நான் பொருள் வாங்கியிருக்கேன். அதே போல் என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, குமார் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, 1.5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. அதே போல் குமார் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, திருப்பி 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. சேம் அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ராஜா ட்ரேடர்ஸ் என்பவர்கிட்ட நம்ம பொருள் வாங்கின 5,000 ரூபாய் பொருள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், குமார் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, 5,000 ரூபாய் பொருள் நம்மள்ட்ட ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ நம்ம இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்கெல்லாம் நம்ம அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறன்றது பார்க்க போகிறோம். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சர் உள்ள போகிறோம். எப்பயும் போல் வவுச்சர் உள்ள போய் என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே பேமெண்ட்டுன்னு இருக்குங்களா, எஃப்ஐ பேமெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ட்ரானா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேங்க்கு டெபாசிட், பேங்க் டெபாசிட்மா ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணணும். F6 ரிசிப்ட்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். F8னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கோம். F9னா நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். F7 ஜேர்னலில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்தீங்கன்னா குடோன் ஸ்டாக்கு ரிட்டர்ன் இது போல் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்காத ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பேமெண்ட். இப்போ எஃப்ஐ பேமெண்ட்டில் போய் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இது போல் வந்துடுச்சிங்களா, பேமெண்ட் நம்பர் 1. பேமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சிங்க, கம்பெனி காசுலேருந்து நீங்கள் ₹1 எடுத்து செலவு பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கணும், எஃப்ஐ பேமெண்ட் வந்துடும். அப்போ பேமெண்ட்னா என்ன, நான் யாருக்குன்னா கடன் தரணும், அதே போல் நான் என்ன பண்ணுறேன், ரெண்ட்டு, இபி பில்லு, டெலிஃபோன் பில்லு, இது போல் எக்ஸெட்ரா நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோமோ அது எல்லாமே கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னது, பேமெண்ட். அப்போ எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ணணும், இது உள்ள தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ராஜா டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ இவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொருள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வாங்கியிருக்கோம்னா கடனாக வாங்கியிருக்கோம். அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தாலே நியூ ரெஃபரன்ஸுன்ட்டு வருதுங்களா, இதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சிட்டே வரோம். நம்ம என்ட்ரு அடிச்சிட்டே வந்தீங்கனாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், பேலன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், இங்கே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா டேட்டஸ்ன்றது காட்டுதுங்களா, 95,000 காட்டுது. ஓகேங்களா, 95,000 நான் தரணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 75,000 நம்ம என்ன பண்ணுறோம், ராஜா டேட்டஸ்க்கு தரப்போகிறோம். என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே நல்லா பாருங்கள், இப்போ ராஜா டேட்டஸ் என்பது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ₹1,00,000 பொருள் கடனாக வாங்கியிருக்கோம். அதில் ₹5,000 பொருள் என்ன பண்ணிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ தரணும், ஒன்று நான் ₹95,000 தரணும். அதில் என்ன பண்ணுறேன், அவருக்கு நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ தரேன், ₹75,000 நான் தரப்போகிறேன். ₹75,000 நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு செக் போட்டு தரேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக பேங்க்குன்னு கொடுக்குறேன். இங்கே நீங்கள் செக்குன்னு கொடுக்கலாம், அல்லது என்ன பண்ணிக்கலாம், எஸ்பிஐன்னு கொடுக்கலாம். அது கொடுத்து என்ட்ரு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 75,000 வந்துடும் என்ட்ரி ஆகிடும். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா நல்லா பார்த்துங்க. இப்போ நான் என்ட்ரு அடிக்கும்போது என்ன இருக்குது, இங்கே எஸ்பிஐ கீழே என்ன இருக்குது, ₹25,000 ரெட் கலரில் காட்டுது. ஓகேங்களா, அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேலி பொறுத்த வரையும் ரெட் கலரில் காட்டுச்சுன்னா நம்மள்ட்ட பேமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் செக் எவ்வளோ தரேன், நான் 75,000 தரேன். மீதி ₹25,000 பேங்க்கில் கேஷ் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா ரெட் கலரில் காட்டுது. ஓகேங்களா, ஏன் ரெட் கலரில் காட்டுது சார், அப்போ எப்படி சார் நம்ம கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புளும் இன்றைக்கி டேட் போட்டு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, செக்கு தர போகிறது கிடையாது. 10 தேதி 15 தேதி இல்லை 1 மாதம் தேதி தான் தருவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க்கில் காசு போடும்போது இந்த ரெட் கலர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது போல் கேட்கும். நம்ம செக்கு தரம் பார்த்தீங்களா, அதான் செக்குன்னு காட்டுது. அதில் கொடுத்துட்டு செக்கோட நம்பர் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், அதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். செக் புக்கோட நம்பர்ஸ், நம்மளுக்கு என்ன செக் போடுறோமோ பேங்க்கில் அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஜஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் யாருக்கு காசு தரணுமோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், செக்காக கொடுத்துட்டேன். இப்போ அதே போல் என்ன பண்ணியிருக்காங்க, என்கிட்டருந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பொருளுக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஐ மீன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கடனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த கடனை வாங்கின பொருள் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக என்கிட்ட கொடுப்பாங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய் என்ன பண்ணுறோம், F6 ரிசிப்ட் உள்ள போகிறோம். F6 ரிசிப்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐ மீன் தேவைன்னா நம்மள்ட்ட வந்து தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த வாங்கிட்டு போன பொருள் என்ன பண்ணியிருப்பாங்க, கடனாக வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, காசு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ நம்மள்ட்ட வந்து யார் பொருள் வாங்கிட்டு போயிருக்கா, குமார் என்பவர் வாங்கிட்டு போயிருக்கார். ஓகேங்களா, அந்த குமார் என்ட்ரு அடிச்சனால இங்கே நியூ ரெஃபரன்ஸ்ன்றதுல அப்படியே என்ட்ரு அடிச்சு வேண்டியது தான். இப்போ குமார் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி ₹1,50,000 பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 50,000 பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. ₹5,000 பொருள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், ₹1,25,000 நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, கேஷாக தர்றாரு, ஐ மீன் செக்காக தர்றாரு. என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணுறோம், எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே இங்கே நல்லா பாருங்கள், மீதி எவ்வளோ கட்டுது, ₹70,000 கட்டுது. ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே போய் நம்ம என்ன பண்ணிட்டு அதே போல் நம்மளுக்கு அவங்க செக்காக தராங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்பிஐன்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இப்போ இங்கே என்ன இருக்குது, ₹1,50,000 இருக்கா, ₹1,25,000 வருது. சாரி, இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, கரண்ட் பேலன்ஸில் எவ்வளோ கட்டுது, எஸ்பிஐயில் 1,00,000 கட்டுது. ஸோ ஆனால் என்ன வரணும், இங்கே ₹1,25,000 வரும். ஆனால் 1,00,000 மட்டும் தான் இங்கே கட்டுது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரெட் கலரில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ₹25,000 கிடச்சி பார்த்தீங்களா. அந்த காசு போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அந்த ₹25,000 மைனஸ் ஆகிடுச்சு, எடுத்துக்கிச்சு. மீதி இப்போ நம்மள்ட்ட பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, 1,00,000 இருக்குதா காட்டுது. ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். எப்பயும் போல் செக்கு அப்படின்னு வரும். இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், செக் புக்கோட நம்பர்ஸ், ஐ மீன் செக்கோட நம்பர் அடிச்சுட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போதும். ஓகேங்களா, சேவ் ஆகிடுச்சிங்களா. இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், டே புக் வவுச்சர் கீழே என்ன இருக்குது, டே புக், அதில் போய் என்ட்ரு அடிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்க சம்ஸ் தெரியுதான் பாருங்கள். இங்கே பாருங்கள் காட்டு தான், ராஜா டேட்டஸ் பேமெண்ட்டு
எவ்வளோ 75,000 கொடுத்துருக்கோம். அதே போல் என்ன இருக்கீங்க ரிசிப்ட்டு குமார் என்பவர்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு காசு கொடுத்துருக்கோம். எவ்வளோ 1,25,000 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நம்ம யாருக்கெல்லாம் காசு தரணுமோ நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அது எப்படி நம்ம போடலான்னு பார்த்துருக்கோம். அதே போல் நம்மள்ட்டேருந்து கடன் வாங்கினவங்க எப்படி நம்ம என்ட்ரி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி அண்டு சேல்ஸ் என்ட்ரி முடிச்சாச்சு. அதே போல் என்ன பண்ணுறோம் பேமெண்ட் என்ட்ரி முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஒன்று பெண்டிங் இருக்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ் நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரிவிங்க. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ்னால் என்ன ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணலாம் ஆல்மோஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் சாப்டர் முடிக்க போகிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துன்றது ஜஸ்ட் ரிவென்ஸ். என்னென்னா கிரெடிட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தேவையான பேர் எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். சன்ட்ரி கிரெடிட்டர், சன்ட்ரி டெபிட்டர், கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, இது போல் விஷயம் எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வவுச்சர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, பேங்க்கில் எப்படி டெபாசிட் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் ரிட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கேன், சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணியிருக்கேன், அதே போல் பேமெண்ட் என்ட்ரி எப்படி பண்ணியிருக்கேன், நான் எப்படி பேமெண்ட்டு தரேன், அவங்க எங்களுக்கு எப்படி பேமெண்ட்டு தராங்க, செக்காக கொடுத்தா என்ன பண்ணலாம், இது போல் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிஃபோர் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். யாருன்னா பார்க்காம இருந்தால் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் டேலியில் 99% நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்த ஒரு சாப்டரில் ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஒரு கம்பெனியில் வந்து எக்ஸ்பென்ஸுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பொருள் ஒருத்தவங்க வாங்குறாரு, ஒரு கடையிலக்காரர் வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு 100 கொடுத்து அந்த பொருள் என்ன பண்ணுறாரு 130 இல்லை 150 எக்ஸ்ட்ரா விற்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பொருள் 100 வாங்கி 150 விற்கிறாங்க, 50 கெயின் கிடைக்குது, 30 கெயின் கிடைக்குது, இல்லை 10 கெயின் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாரோட எண்ணமும் அதான் இருக்குது. ஓகேங்களா? என்னோட எண்ணமும் அதான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்குறாங்க விற்கிறாங்க இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு ஹோட்டலுக்கு தேவையான பொருள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. எவ்வளோனா ஒரு 1,500 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரிசி பருப்பு எல்லாமே 1,500 பர்ச்சேஸ் பண்ணி அதை சமையல் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சேல்ஸ் பண்ணுறீங்க, சாப்பாடாக விற்கிறீங்க. விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 வந்திருக்கு, இல்லை 3,500 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க 1,500 நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ கிடச்சிருக்கு 3,500 கிடச்சிருக்கு. இந்த 3,500 இது எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 2,000 கிடச்சிருக்கு. அந்த 2,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ். ஓகேங்களா? நல்லா நான் வச்சுங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க 100 பேருமே என்ன சொல்லுவீங்க சார் அது ப்ராஃபிட் சார்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அது லாஸ்ன்னு சொல்கிறேன். எப்படி லாஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ எல்லாமே சொன்னது தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே வாங்குறாங்க விற்கிறாங்க அது மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ நான் வச்சுங்களேன் இப்போ நான் 1,500 நான் பொருள் வாங்கி வந்திருக்கேன். ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் என்ன ஆகுது? ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கடை வாடகை கடை எடுத்து வச்சுருங்க. வாடகை ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது, கரண்ட் பில் எவ்வளோ ஆகுது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட சேலரி என்ன ஆகுது, இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா ஃபோன் சார்ஜஸ், நெட் யூஸ் பண்ணுறேன் நெட்டோட சார்ஜஸ். ஓகேங்களா? இது போல் எக்ஸட்ரா. இப்போ நான் பூஜா பண்ணுறேன் பூஜா எக்ஸ்பென்ஸு. ஓகேங்களா? இப்போ பெருகுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்லிப்பர் சேலரி. இது போல் இது எல்லாமே ஆட் பண்ணால் அதே 2,500 வரும். அப்போ எனக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்கு 2,000 கிடச்சி. அப்போ 500 என் கம்பெனி என்ன ஆகுது லாஸ்ட்டில் போகுது நடத்தும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான ரூல்ஸ். நிறைய பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் எக்ஸ்பென்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் லாபத்தில் போதா இல்லை நஷ்டத்தில் போதா நம்மளால் சொல்ல முடியும். கம்பெனியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அது மாதிரி என்ன இருக்கும் தண்ணி போல் செலவாகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்மள்ட்ட ஒரு 100 இருக்குது அப்படின்னா சேஞ்சு மாற்றினா இல்லை 500 சேஞ்சு மாற்றினா எங்கே போச்சு எது போச்சுன்னு நம்மளுக்கே தெரியாது. அதே கான்செப்ட் தான் அக்கௌண்ட்ஸ்லையும். ஓகேங்களா? அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கன்றதை இதில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் கம்பெனியில் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அதில் என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்க, அது எப்படி என்ட்ரி பண்ணுறது, இது என்ட்ரி பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனி என்ன இருக்குது ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதான்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் மாஸ்டர் எப்பயும் போல் நம்ம என்ன அது கிரேட் இது உள்ள தான் நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே நம்ம டைப்பிங் ஒர்க் எல்லாம் பண்ணணும். இந்த கிரேட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இதில் போய்ட்டு குரூப் கீழே இருக்கும் லெஜர்ன்ற இருக்கும். நீங்கள் கிரேட்டுனால கண்ணு மூடி எதில் தான் போகணும் லெஜர் உள்ள தான் போகணும். அந்த லெஜரில் போய் என்ட்ரி அடிச்சிங்கன்னா இது போல் நம்மளுக்கு ஓப்பன் ஆனே ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு என்ன இருக்குங்க சேலரி. அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும் கம்பல்சரி சேலரி கொடுத்தாலும். ஆனால் சேலரின்ற வார்த்தையை கொடுக்குறேன். என்ட்ரு அடிச்சுன்னா இங்கே என்ன கேட்குன்னா அண்டர்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சேலரின்னு கொடுத்துருக்கோம், இங்கே அண்டர்னு கேட்குது. சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் இது ஒர்க்கு பார்த்தீங்களா டேரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்க வேண்டியதான் டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான் இதை சேவ் பண்ணிக்க வேண்டியதான்.
ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டல்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்பெனி ஓன் பில்டிங் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நான் வாடகை வச்சுருக்கேன் அப்படின்னா அது கம்பல்சரி என்ன பண்ணணும், அண்டர் குரூப் கொடுக்கணும். ஐ மீன் எக்ஸ்பென்ஸ் இது பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு பேர் என்ன பண்ணணும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம் அண்டர் குரூப். ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா நேர்முகம் மறைமுகம். கம்பெனி நேராக தராங்க இல்லைனா மறைமுகமாக தராங்கன்னு விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ். இப்போ ஆஃபீஸ் விஷயமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் வச்சுருக்காங்க, அதுக்கான பில்ஸ் எதனா வருது அப்படின்னா அதுக்கு தான் என்னது டெலிஃபோன் சார்ஜஸ் சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும் நம்மளுக்கு. அது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இபி பில். ஓகேங்களா? இபி பில். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணோம், சேம் அதே போல் என்ன இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். அது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ். கம்பெனிக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்னால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேர் டேபிள் வாங்குறாங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் எனர்ஜிங் எது வேணால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பில் மாறும். அது பேர் தான் என்னது, இங்கே ஃபிக்ஸட் அசெட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல அசெட் சொத்து. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மொபைல் வாங்குறேன். நான் மொபைல் ஒர்க் ஆகலைன்னா நான் என்ன பண்ண முடியும், என்னால் செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும் அந்த மொபைல். ஓகேங்களா? இப்போ ஒரு பேனா வாங்குறேன், அது செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும்னா ஒரு கேள்விக்குறி தான். ஒரு பேப்பர் வாங்குறேன், நான் செகண்ட் சேல்ஸ் பண்ணணும்னா கேள்விக்குறி தான். அதே நான் ஒரு லேப்டாப் வாங்குறேன், ஒரு டேபிள் வாங்குறேன், ஒரு சேர் வாங்குறேன், அப்போ என்னால் எல்லாமே என்ன பண்ண முடியும், செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும். செகண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே என்ன வரும்னா ஃபிக்ஸட் அசெட் வரும்ன்றது. என்ட்ரிச்சு நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் எப்பயும் போல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் விஷயமாக யாருன்னா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, எங்கன்னா பஸ்ஸில் போகிறாங்க இல்லை ஜெராக்ஸ் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பில் கேட்டு வாங்குவாங்க நிறைய பேர். ஓகேங்களா? அது காரணம் என்னென்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் போய் க்ளைம் பண்ணுவாங்க. அது அப்போ அது எல்லாமே இதில்னா அண்டர் குரூப்பில் தான் வரும், டேலி அக்கௌண்ட்ஸில் தான் வரும். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் இதையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜஸ். லேபர்னு என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஆஃபீஸில் எதனா ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுபோல் விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ லேபர் வராங்கன்னு என்ன பண்ண போகிற ஃபேன் ரிப்பேர், அதுபோல் விஷயத்துக்கு என்னென்னா லேபர் சார்ஜஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விஷயமாக என்ன பண்ணுறாங்க, கொரியர் எதனா அனுப்புகிறாங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். அதையும் நம்ம என்ட்ரி சேவ் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு வாட்டி என்ட்ரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கண்ட்ரோல் கொடுத்தா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரினா என்ன அர்த்தம், ஆஃபீஸ்க்கு தேவையான பேனா பென்சில் இது போல் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குறோன்னு அர்த்தம். அதுதான் ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு சேவ் பண்ணுறோம். அது என்னது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அது கண்ட்ரோல் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃப் வெல்ஃபேர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆஃபீஸில், அவங்களுக்கு என்ன பண்ணணும், டீயோ காஃபியோ எதனா ஒன்று நம்ம என்ன பண்ணணும், வாங்கி தரோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜா எக்ஸ்பென்ஸ். அதுக்கு என்ன இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இது போல் உங்கள் கம்பெனியில் என்னென்னலாம் செலவாகுது அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துக்க வேண்டியதான். வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், சம்ஸ் போடணும் அப்படின்னு என்ன பண்ணோம், வவுச்சர் இது இருக்குது பார்த்தீங்களா, வவுச்சர். அந்த வவுச்சரில் போய் என்ட்ரி அடிச்சுன்னா இப்போ இதில் என்ன இருக்கும், F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரிசிப்ட், F7 ஜேர்னல், F8 சேல்ஸு, F9 பர்ச்சேஸ். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லா என்ட்ரியுமே நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கம்பெனிலேருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணல இதில் தான் வரணும், F5 பேமெண்ட்டில் வரும். இங்கே F5 பேமெண்ட் இருக்குங்களா, இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் எல்லாமே பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், சேலரின்னு கொடுக்குறேன். இப்போ சேலரி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம், ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு 15,000 நான் என்ன பண்ணுறேன், சேலரி தரேன்னா என்ட்ரி அடிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸுன்னும் போது அன்றைக்கி டேட்டில் என்னென்னலாம் செலவு நடக்குதோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஒரே சம்மாக நம்ம போட்டுக்க முடியும். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே சிஆர்னு வருதுங்களா, இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், டிஆர்னு மாற்றிக்க வேண்டியதான். டிஆர்னு மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், ரெண்டல் வாடகை பார்த்திங்கன்னா ஒரு 8,500 வாடகை தராங்க. அதே போல் டிஆர் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, டெலிஃபோன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500 ஆயிருக்கு, என்ட்ரி அடிக்கிறேன். அடுத்து டிஆர்னு கொடுத்துட்டு அதே போல் என்ன பண்ணுறேன், இபி பில் பார்த்திங்கன்னா ஒரு 1,500 வந்திருக்கு, என்ட்ரி அடிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், டிஆர்னு மாற்றுறேன். அதே போல் என்ட்ரி அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது கொரியர் சார்ஜஸ். இப்போ கொரியர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 500 ஆயிருக்கு கொரியர் சார்ஜஸ். டிஆர் மாற்றிக்க வேண்டியதான், என்ட்ரி அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். எது ஆஃபீஸ் விஷயமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பஸ்லையோ இல்லை கார்லையோ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பே பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் டிஆர்னு கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்னிச்சர்ஸ். ஆஃபீஸ் தேவையான சேரோ டேபிளோ ஏதோ சம்திங் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு 10,000 கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க. டிஆர்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரி என்னது பேனா பென்சில் ஏதோ ஒன்று என்ன பண்ணிருக்காங்க 200 வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் டிஆர்னு மாத்திரம். அதே போல் என்ன பண்ணுறோம் ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு என்ன பண்ணுறாங்க 1500 என்ன பண்ணுறாங்க செலவு பண்ணுறதா கொடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே என்னது எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பூஜா எக்ஸ்பென்ஸ். பூஜா எக்ஸ்பென்ஸ்னால் என்னது சாமி கும்பிட்றது இது போல் பொருள் வாங்குறது எல்லாத்துக்குமே பூஜா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது அதனோட அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் கேஷாக தான் தரும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க போய்ட்டு கேஷிங் கொடுக்குறோம். கேஷின்னும் போது நல்லா பார்த்துங்க நம்மள்ட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 50,000 பேங்க்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் காசு கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு 25,000க்கு பொருள் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற செலவு இப்போ எவ்வளோ செலவு நடக்குது 38,750 ரூபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்படியே நம்ம என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ண வேண்டியதான் இதை சேவ் பண்ண வேண்டியதான். அப்போ மீதி பேலன்ஸ் என்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குது 86,250 ரூபா நம்மள்ட்ட கேஷ் இருக்குது. என்ட்ரு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வெற்றிகரமாக ஃபஸ்ட் சாப்டர் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் நான் யாருன்னா கடன் தரணும்னா நான் காசு கொடுத்துருக்கேன். எனக்கு யாருன்னா கடன் தரணும் அதுவும் பேமெண்ட் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்னு என்ட்ரி பண்ணிச்சு. இப்போ எனக்கு இந்த 1 monthல் நான் என்ட்ரி போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி லாபத்தில் போதா அதில் நஷ்டத்தில் போதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு நம்ம நேராக வந்தீங்கன்னா என்ன இருக்கீங்க பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது இப்போ நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா இதில் என்ன இருக்குது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா. இந்த ப்ராஃபிட் அண்ட்ன்ற வார்த்தையை நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா கம்பெனி நஷ்டத்தில் போகுதுன்னு அர்த்தம். அதே நம்மளுக்கு என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா கம்பெனி என்ன போகுது லாபத்தில் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ நம்ம கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்டில் போகுதுன்னா 46,250 ரூபா என்ன இருக்குது ப்ராஃபிட்டில் போகிறதா காட்டியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு அந்த பேலன்ஸ் ஷீட் உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது எப்படி எடுத்து பார்க்கணும் அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிங்க் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் எடுக்க சொல்லுவோம் என்ன பண்ணுறீங்க உங்கள் டவுட்டை நான் என்ன பண்ணுறோம் கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. தேங்க்யூ.